ஹலோ ஹாய் வெல்கம் டு வித் யுவர் டிஜே யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஒரு சைடிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறது. இது எதுக்குனாக்க சாதத்துக்கு பனஞ்சிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இடியப்பம், அது தோசை, அதுக்கெல்லாம் நல்லா டேஸ்டியான சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிங்க, கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயும் வெங்காயத்தை நல்லா ஒரு 4-5 வெங்காயம் அது மாதிரி போட்டு, அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அது வதங்கினோடனையும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டாலும் பரவாயில்ல, அதை துண்டு துண்டாக வெட்டி நைஸாக வெட்டி போட்டாலும் பரவாயில்ல. அதை நல்லா போட்டு வதக்குங்க. அந்த வதக்கும் போதே அந்த பச்சை வாசம் போய் நல்லா சூப்பராக வாசம் வரும். அந்த டயத்துக்கு, அதாவது இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வர டயத்தில் 2 தக்காளி பழத்தை வெட்டி அதோடு நல்லா போட்டு வதக்கிங்க. அது சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு, அது உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுதுங்க. நல்லா வதங்கி அந்த தக்காளி பழம் நல்லா நல்லா வதங்கி வர நேரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு சிக்கன் பொடி, அது நல்லா வாசத்துக்காக போடுறது. அப்படி உங்களுக்கு சிக்கன் பொடி வாசம் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் நேரடியாக குழம்பு பொடி போட்டுக்கலாம். அது தேவையான அளவு உரப்புக்கு போட்டுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குனாக்கா மிளகா பொடி, அதுக்கப்புறமா தனியாத்தூள், இதில் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா கடலப்பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் மஞ்சள், அதெல்லாம் போட்டு அரைச்ச மிளகா பொடி தான். அதை போட்டு நல்லா வதக்கிங்க. இதில் தண்ணி ஊற்றுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் தண்ணி ஊற்றினாக்க அந்த கிரேவி பதத்தில் இருக்கும். அப்போ தான் சாப்பாட்டுக்கு பனஞ்சிக, இடியப்பத்துக்கு தொட்டுக, இதெல்லாம் நல்லா இருக்கும். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுருங்க. தண்ணி இப்போ செஞ்சு முடித்த பிறகு அது எப்படி இருந்துச்சுனாக்க 3, 2 and 1 எப்படி இருந்துச்சுனாக்க இப்படி தான் இருந்துச்சு. இந்த கிரேவிக்கு தொட்டுக்கிறதுக்கு இடியப்பந்தான் செஞ்சது. இது எப்படின்னா அரிசி மாவு கொஞ்சோண்டு வெந்நீரை ஊற்றி அதை இட்லி பானையில் அச்சு வச்சு சுட்டு எடுத்தோடனே நல்லா இருந்துச்சு. இது சேமியா, மேகிக்கு பதிலாக இதுவே செய்யலாம். இது ஹெல்த்தியும் கூட, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.